சற்று முன் வெளியான மிக மகிழ்ச்சியான தகவல். பெண்களுக்கு அனைத்து பேருந்துகளும் இலவச பயணம் என்று முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். அது எங்கெங்க யாராருக்கு என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. மகளிர் விடியல் பயணம் திட்டம் குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பெண்களுக்கு எந்தெந்த பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என்பது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் கடந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கான எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தப்பட்டது. அதே சமயம் மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம் போன்ற திட்டங்கள் அனைத்துமே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கொடுத்துள்ளார். இதில் மகளிர் விடியல் பயண திட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் முன்மாதிரியான திட்டமாக இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்றதை அடுத்து முதல் கையெழுத்தாக ஸ்டாலின் போட்டார். மகளிர் விடியல் பயண திட்டம் மூலம் பெண்கள் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என்று. இதனால் நகர பேருந்துகளில் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் இலவசமாக கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளலாம். இந்த திட்டத்தின் மூலம்தான் ஏழை நடுத்தர வேலைக்கு செல்லும் பெண்கள் அனைவருக்கும் பயனடைந்து வருகின்றன. மாதந்தோறும் சுமார் 888 வரை அவர்களால் சேமிப்பு முடிகிறது. இந்த திட்டமானது தமிழகத்தில் பெரும் வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த திட்டமானது செயல்பாட்டில் இருக்கிறது. இதனால் தொடர்ந்து அடுத்தடுத்த மாநிலங்களில் விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றன. அதே சமயம் தாவேகா தேர்தல் வாக்குறுதி பொறுத்தவரை புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள தமிழக வெற்றி கழகம் இலவச பேருந்து திட்டத்தில் சில மாற்றங்கள் செய்து வாக்குறுதியாக வெளியிட்டது. அதாவது வெற்றி பயணத்திட்டம் மூலம் தமிழகத்தில் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் பெண்கள் அனைவரும் அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி தனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என தாவேகா வாக்குறுதியாக அளித்தது. தற்போதுள்ள இலவச பேருந்து திட்டத்தின் மூலம் சாதாரண உள்ளூர் பேருந்துகளில் தான் மக்கள் இலவசமாக பயணிக்கலாம். தற்போது தாவேகா ஆட்சி அமைந்துள்ள நிலையில் அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயண திட்டம் எப்போது தொடங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையில் எழுந்துள்ளது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் முக்கியமான அப்டேட் கொடுத்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், தமிழக வெற்றி கழகம் வாக்குறுதி கொடுத்தபடி மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கான இலவச பயண திட்டம் எப்போது அமலுக்கு வரும் என்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது பதிலளித்த அமைச்சர் தமிழன் பார்த்திபன், பெண்கள் இலவச பேருந்து திட்டம் தொடர்பான பணிகள் தொடர்ந்து ஆலோசனை நடந்து வருகிறது. கூடிய விரைவில் பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டம் குறித்து முதல்வர் விஜய் அறிவிப்பார் என தெரிவித்துள்ளார். மேலும் திமுக எத்தனை வருடங்கள் கழித்து அதை வழங்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இதனால் அரசு ஒவ்வொரு திட்டத்தையும் நிதி நிலைக்கு ஏற்ப வழங்கும். பெண்களுக்கு இந்த இலவச பேருந்து பயணம் பொறுத்தவரை தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளித்துள்ளார். அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள்: முதலாவது, தமிழகத்தில் எந்தெந்த பேருந்துகளில் இலவசமாக பெண்கள் பயணிக்கலாம் என்று. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. தற்போது இயக்கப்படும் சாதாரண நகர பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம். ஆனால் டீலக்ஸ், ஏசி உள்ளிட்ட பேருந்துகளில் இந்த சலுகை இல்லை. தாவேகாவின் வெற்றி பயண திட்டம் என்றால் என்ன? தாவேகா தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்த திட்டமே பெண்கள் வெற்றி பயண திட்டம். இந்த திட்டம் மூலம் பெண்கள் எந்த பகுதிகளில் இருந்தும்
எந்த அரசு பேருந்துகளிலும் இலவசமாக பெண்கள் பயணிக்கலாம். அடுத்தது, அனைத்து அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு எப்போது இலவச பயணம்? அதாவது போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் விளக்கம் கூறுகையில், பெண்களுக்கான இந்த இலவச பேருந்து திட்டம் மூலம் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது என்று அவர் விரைவில் அதற்கான அறிவிப்பை முதல்வர் வெளியிடுவார் என தெரிவித்துள்ளார். இதனால் பெண்கள் மத்தியில் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தாவேக்கா தலைவரும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு கட்டணமில்லா இலவச பேருந்து பயணம் வழங்கப்படும் என்று முக்கிய வாக்குறுதியை அளித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள சாதாரண நகர பேருந்துகள் மட்டுமின்றி தமிழகத்தின் அனைத்து அரசு பேருந்துகளிலும் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம் வழங்க விஜய் தேர்தல் வாக்குறுதியாக அறிவுறுத்தியுள்ளார். இத்திட்டத்தை எப்படி செயல்படுத்தப்படலாம் என்பதை ஆலோசனை செய்து வரும் முதல்வர் விஜய்க்கு ஒரு பெண் தனது குழந்தைகளுடன் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வீடியோ பதிவிட்டு ஒரு முக்கிய வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதாவது, எங்களுக்கு இலவச பேருந்து திட்டம் தேவையில்லை, அதற்கு பதிலாக உரிய நேரத்தில் போதுமான பேருந்துகளை இயங்குங்கள் என விருதுநகர் மாவட்டம் சேர்ந்த ஒரு பெண் முதலமைச்சர் விஜய்க்கு உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதனால் 1 மணி நேரத்துக்கும் மேலாக பேருந்துக்காக காத்திருந்தும் ஒரே ஒரு அரசு பேருந்து மட்டுமே கூட்ட நெரிசலுடன் வந்ததாகவும், தனியார் பேருந்துகள் நிற்காமல் சென்று விட்டதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இதனால் ஃப்ரீ பஸ் எல்லாம் வேண்டாம் சார், எங்க ஊருக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் அல்லது 45 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருந்தாலே போதும். அவசரமாக போக வேண்டியவர்கள் எப்படி போவார்கள்? நாங்களே ஊருக்குள் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் நடந்து வந்துதான் பஸ் ஏறுகிறோம். இப்படி இருக்கையில் மருத்துவமனைக்கு போக வேண்டியவர்கள் எப்படி போவார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும், எங்கள் ஊரில் அரசு பேருந்துகள் மட்டுமே நிர்ணயிக்கின்றன, ஆனால் அவையும் சரியான நேரத்தில் வருவதில்லை. தனியார் பேருந்துகள் எங்கள் ஊரில் நிற்பதில்லை. இந்த வீடியோ வெளியான சில மணி நேரங்களிலேயே ஆயிரக்கணக்கானோர் பகிர்ந்து வருகின்றன. பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் இலவச இந்த பேருந்து திட்டத்தை அறிவிப்பை விட பலருக்கு சரியான நேரத்தில் போதுமான பேருந்துகள் வந்தால் போதுமென மக்கள் நினைக்கும் அளவுக்கு நிலைமை மாறி உள்ளது. தமிழ்நாட்டில் இலவச பேருந்து பயண திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து பெண்களுக்கு பெரும் பலன் கிடைத்துள்ளது என்பது உண்மைதான். ஆனால் கிராமப்புறங்களில் பேருந்துகளில் எண்ணிக்கை போதுமான அளவில் இல்லாததால் மக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக மருத்துவ அவசரம், அலுவலக நேரம் மற்றும் மாணவர்களின் பயணத்திற்கு இது பெரும் சிரமத்தை ஏற்படுத்துவதாக பலரும் கூறுகிறார்கள். ஆகையால் ஒரு அரை மணி நேரம் அல்லது 45 மணி நேரத்தில் ஒரு தடவையாவது இந்த பேருந்தை கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு நீங்கள் புதிய பேருந்தை அனுப்ப வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும்.